ஹலோ ஹாய். இந்த வீடியோ விஜய் அண்ணனுக்கு தான் நான் சினிமா நடிகர் விஜய் அண்ணனுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். விஜய் அண்ணன், என் பேர் டேவிட்ண்ணே. நான் எனக்கு 2017 எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுண்ணே. அதே டிசம்பரில் டைவர்ஸும் ஆகிடுச்சுண்ணே. ஆனால் இந்த டைமில் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். 2017 2023 வரைக்கும் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டைமில் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு 200 கேன் வாட்டர் கேன் போட்டிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 250 கேன் வாட்டர் கேன் சப்ளை பண்ணியிருந்தேன். நிறைய கார் துடைச்சின்னு இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணி வச்சு தனியாக வச்சுட்டாங்கண்ணே. அதே மாதிரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் டெய்லி வாட்டர் கேன் போட்டு சம்பாரித்து கொண்டு வந்த காசெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தேனே. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டு போயிடுச்சுண்ணே. ஏமாற்றிட்டு வேறு ஒரு பையனை அஃபரில் போயிடுச்சுண்ணே அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் 2017 2023 வரைக்கும் நான் டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷனை எடுத்து போட்டு கம்பேக் கொடுத்தது எல்லாம் காட். அந்த ஏசப்பா தான் அந்த டிப்ரெஷன்லேருந்து எடுத்து போட்டு எனக்கு கம்பேக் கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணேன்னா ஒரு படிப்படியாக கார் துடைச்சின்னு இருந்தேன். முதல்ல ஸ்டார்டிங் 4 கேன் மூலிமா தான் நான் அந்த 2023 திரும்பி கம்பேக் கொடுத்து 4 கேன் மூலிமா தானே நான் ரன் பண்ணேன். ஆனால் இப்போ ஒரு 81 கேன் இருக்குண்ணே. ஆனால் இது நான் இப்போ கூட நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேண்ணே. ஏன்னா எங்கள் எதிர் வீட்டில் இருக்கவங்க என்னை ஒரு புருஷன் இறந்துட்டு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறது, பேசுகிறாங்க. அந்த அம்மாக்கிட்ட சொல்லி அவங்களுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதம் நடந்து அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப குடைச்சல் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்கண்ணே. அம்மாக்கிட்ட கேட்குறேன். ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் அம்மா அந்த பக்கத்து வீட்டு லேடி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தண்ணி கேனை ரோடு டிராஃபிக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ரோடு டிராஃபிக் பண்ணல. ஆனால் அவங்க போய் சொல்கிறாங்க எங்களை. அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க, எங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா வேணாம், நீங்கள் காலி பண்ணிவிடுங்கன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்கண்ணே. ஆனால் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்கண்ணே, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உன்னால் காலி பண்ண சொல்கிறாங்க. நீ கேனு நீ அலையிறதுனால தானே வீடு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அம்மா நான் கேன் பிஸ்னஸ் விட்டுறேம்மா, எனக்கு ஆட்டோ எடுத்து கொடும்மான்னு கேட்குறேன். ஆட்டோ எடுத்து கொடும்மா, நான் ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டிக்கிறேன். பஜாஜ் மேக்ஸிமா பார்த்தேண்ணே. பஜாஜ் மேக்ஸிமா அந்த சிஎன்ஜி வித் டீசல்ண்ணே, அது ரெண்டுத்தையும் பார்த்தேண்ணே. அந்த ஆட்டோவை பார்த்தேண்ணே. ஆனால் எடுத்து கொடும்மா, அந்த அம்மாக்கிட்ட இந்த ஆட்டோ ஃபோட்டோ காமிச்சு இந்த ஆட்டோ எடுத்து கொடும்மா நான் கேட்டேன். என்னால் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 3,80,000 நான் அந்த ஆட்டோ ரேட்டு. ஆனால் என்னால் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்கண்ணே. அம்மா நான் எடுத்து கொடுங்கம்மா, நான் டியூ மாதிரி கட்டிக்கிறேன் மாதம் சொன்னேன். எடுத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட இப்போ ஹெல்ப் கேட்குறதுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சரி ரைட்டு நம்ம கம்முன்னு இருந்தேண்ணே. அடிக்கடி வீட்டில் எனக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருது. அந்த பக்கத்து வீட்டு லேடியால் தான் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது. உன்னால் தான் வீடு காலி பண்ண முடியல, உன்னால் தான் வீடு காலி பண்ண முடியலன்னு அம்மா அடிக்கடி சொல்கிறாங்கண்ணே. அடிக்கடி எங்கன்னா போய் செத்து போயிடு, உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னால் எதுவும் பிரயோஜனமும் இல்லை அடிக்கடி சொல்கிறாங்கண்ணே. ஆனால் இப்போ ஒரு கடை போடணுன்னா கூட ஒரு 30,000 வேணும்ண்ணே. ஆனால் நான் அம்மாக்கிட்ட கேட்குறேன், நீ கடை போடுன்னு நீ சொல்கிறியம்மா, அந்த 30,000 நீ எனக்கு அங்கே கொடுத்தனா ஆட்டோவுக்கு நான் கட்டி ஆட்டோ எடுத்துருவேனம்மான்னு சொல்லி அம்மாக்கிட்ட சொல்கிறேன். அம்மாவும் அதையும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்றாங்கண்ணே. ஆனால் நீங்கள் கேட்கலாம், பேங்க் லோன் மூலிமா போட்டு நீ எடுத்துக்க வேண்டானு கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது நியாயமாக கேட்குறீங்கண்ணே. ஆனால் இந்த ஏன் சொல்கிறேன்னா,
நான் கல்யாணம் பண்ணி எனக்கு வச்சாங்கண்ணே. அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு நான் வீட்டுக்கு தேவையான தனி கொடுத்தனம் வச்சோன்னே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி போட்டேண்ணே. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்னை ஏமாற்றிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சுண்ணே. நான் லோனு இது வரைக்கும் அந்த பேங்க்கு லோனு எல்லாம் அப்பா தான் அடைச்சாருண்ணே. அப்பாவும் என் தங்கச்சியும் தான் எனக்கு அடைச்சி கொடுத்தாங்கண்ணே. ஒரு அண்ணனாக இருந்து அவளுக்கும் எந்த எதையும் செய்ய முடியல. ஒரு பெத்த தகப்பனாக இருந்து அவருக்கும் நான் எதுவும் செய்ய முடியலண்ணே. இப்போ என்னண்ணா இந்த நிலமையில நான் நிற்கிறேண்ணே. உங்களால் முடிஞ்ச உதவிண்ணே, உங்களால் முடிஞ்ச எனக்கு ஹெல்ப்புண்ணே. அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ எனக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நல்லதாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. நீங்கள் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேண்ணே. ஆனால் எனக்கு இது ஒரே ஒரு உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்கண்ணே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்து கொடுக்குறீங்கன்னு எங்கள் வீடியோ கால் பண்ணுங்கண்ணே. என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் நம்பரு 9344795109. அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்.